ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் எரிகேசிக்கும் நோடிர்பெக் யகுபாவுக்கும் நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் இப்போ நடந்துட்டு இருக்க ஒன் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்குமே அர்ஜுன் வந்து போர்டில் கம்ப்ளீட்டாக ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணி ஸோ ஆப்பனண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பி ஸோ அது மூலிமா அவர் வந்து கேமை வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சென்டர் பான்ஸை வச்சு நிறைய ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் அண்ட் நிறைய த்ரெட்ஸையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த கேமை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த கேமில் இருக்கிற எல்லா த்ரெட்ஸ் அண்ட் எல்லா டாக்டிக்ஸும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ வாங்க இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல அர்ஜுன் வந்து இப்போ C4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, இங்கிலீஷ் ஓப்பனிங். ஸோ பிளாக் வந்து E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இப்போ G3 வந்து ப்ளே பண்ணுறாரு அர்ஜுன். ஸோ இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபியான்கெட்டோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ நைட் F6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ பிஷப் G2, இப்போ D5. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா அவருடைய ரெண்டு சென்டர் பானையும் இந்த இடத்துல புஷ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பான் டெக்ஸ் பானு, நைட் டெக்ஸ் பானு. இந்த இடத்துல இப்போ நைட் F3. ஸோ இந்த இடத்துல பிளாக் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அவசரப்பட்டு இந்த பானை வந்து பிளாக்கால் புஷ் பண்ண முடியாது. அப்படி புஷ் பண்ணிட்டாருன்னா நம்ம குயின் A4 ப்ளே பண்ணி கிங்குக்கும் செக் கொடுத்து சென்டர் பானையும் வின் பண்ணிடலாம். ஸோ அதனால் பிளாக் என்ன பண்ணுறாருனா இந்த இடத்துல அவருடைய பிஷப் வந்து டெவலப் பண்ணுறாரு. பிஷப் D6க்கு அப்புறமா இப்போ அர்ஜுன் வந்து அவருடைய இன்னொரு நைட்டை டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டுக்கு ஒரு சேலஞ்சு. ஸோ இந்த நைட் வந்து பின்னாடி போனார்னா எந்த ஒரு நல்ல ஸ்கொயரும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ பி பானை வச்சு இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணுறாரு அர்ஜுன். இந்த இடத்துல இப்போ பிளாக் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ சிம்பிளாக அர்ஜுன் வந்து அவருடைய சென்டர் பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் இந்த பானை வந்து ஃபர்தராக புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து கிக் பண்ண முடியாது. நம்ம சிம்பிளாக நைட் G5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து மேற்கொண்டு அட்டாக் பண்ணுவோம். திருப்பி நீங்கள் வந்து இந்த எஃப் பானை புஷ் பண்ணி இந்த பானை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அழகாக குயின் B3 செக் தரலாம். ஸோ குயின் B3 செக் மூலிமா பாருங்கள் உங்களால் ரூக்கையும் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் கிங் எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் போட்டாலும் நம்ம அழகாக இந்த குயினுக்கும் கிங்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் செக் தரலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ரூக்கை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஒயிட் வந்து ஈஸியாக இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால் அவசரப்பட்டு பிளாக்கால் இந்த பானை இப்பயும் புஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. நைட்டை டெவலப் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒயிட் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூக் B8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரூக் B8 மூலிமா இந்த பி பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு பிளாக் வந்து ரெடி ஆகுறாரு. அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டர் பானை வந்து இப்போ புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ சிம்பிளாக பிளாக் வந்து அவருடைய பிளான் படி B6 வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா அவருடைய ரூக்கை வந்து இந்த செமி ஓப்பன் ஃபைலில் வந்து போடுறாரு. இப்போ சிம்பிளாக பிளாக் வந்து அவருடைய ரூக்கை வந்து E5க்கு அலைன் பண்ணுறாரு. அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா ரூக் E1 ப்ளே பண்ணுறாரு. இப்போ H6. இப்போ இந்த இடத்துல சிம்பிளாக அர்ஜுன் என்ன பண்ணுறாருனா பிஷப் E3 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் E3க்கு அப்புறமா உங்களுக்கு தோணும் நம்ம இந்த ஒரு சென்டர் பானை கேப்சர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு சென்டர் பானை கேப்சர் பண்ணால் இந்த ஒரு சென்டர் பானுக்கும் அட்டாக் வரும், இ பானுக்கும். பட் இது வந்து பண்ண முடியாது பிளாக்கால். சிம்பிளாக ஒயிட் என்ன பண்ணிக்கலாம்னா பான்டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பி இந்த ஒரு சென்டர் பானை கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரெண்டு வின்னிங் மூவ் இருக்குது அர்ஜுனுக்கு. ஒன்று வந்து குயின் C2. ஸோ குயின் C2 மூலிமா இந்த ரூக்குக்கும் நைட்டுக்கும் அட்டாக்கு. ஸோ ஒரு பீஸை வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் D2. ஸோ நைட் D2 மூலிமா பாருங்கள் இந்த நைட் மூலிமா ரூக்குக்கும் அட்டாக்கு, இந்த பிஷப் மூலிமாவும் ரூக்குக்கு அட்டாக்கு, பின்னாடி பிளாக்குடைய நைட்டுக்கும் அட்டாக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை திருப்பி பிளாக் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வின்னிங் தான். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு சென்டர் பானை வந்து பிளாக்கால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருனா குயின் F6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் F6க்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் என்னன்னா நைட் D2 வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ நைட் D2 மூலிமாவும் பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ பிளாக்கால் இந்த சென்டர் பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த ஒரு சென்டர் பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த D4 பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரி தோணும். பட் இந்த D4 பானை பிளாக்கால் எடுக்க முடியாது. D4 பானை எடுத்துட்டாருன்னா நம்ம குயின் A4 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் A4 மூலிமா திரும்ப பாருங்கள் இந்த நைட்டுக்கும் ரூக்குக்கும் அட்டாக்கு. இந்த ரெண்டு ரூக்கும் கனெக்டடாக இல்லை, ஏன்னா நடுவில் வந்து பிளாக்குடைய பிஷப் வந்து இருக்கிறாரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு தான் வந்து ஃபேவராக வந்து முடியும். ஸோ ஒயிட்டுடைய சென்டர் பானை எப்படி கேப்சர் பண்ணாலும் அர்ஜுனுக்கு தான் வந்து ஃபேவராக முடிகிற மாதிரி இந்த டாக்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி தான் அர்ஜுனும் இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு இது வரைக்குமே. ஸோ இந்த ஒரு ரீசனால் இப்போ வந்து இந்த நைட் D2 வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல அர்ஜுன் வந்து நைட் D2 ப்ளே பண்ணல, குயின் A4 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு டயக்னலை நோக்கி போகிறாரு அர்ஜுன். ஸோ இந்த இடத்துல இப்போ கேமில் என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக பிஷப்பை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாருனா நைட் H4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் H4க்கு அப்புறமா நைட் வந்து இங்கே ஜம்ப் ஆகிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு D5ல போகிறாரு.
ஸோ நெக்ஸ்ட் பிளாக் த்ரெட்டன் பண்ணுறது என்னன்னா நைட் எக்ஸ் பான் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. நைட் எக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த ஒரு குயினுக்கு ஒரு ஓப்பன் அட்டாக் வரும். முக்கியமாக இந்த பிஷப் வந்து இந்த ரூக் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு மூவை நம்ம அலோவ் பண்ணிட்டோம்னா ஒயிட்டோடைய சென்டர் பான் ஸ்ட்ரக்சரே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு டேஞ்சரான டயங்கல்லேருந்து அவருடைய குயினை வந்து C4ல் போடுறாரு. ஸோ இந்த ஒரு டயங்கல்லேருந்து இப்போ குயின் வந்து விலகிட்டாரு. இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா நைட் A5. ஸோ நைட் A5 மூலிமா குயினுக்கு அட்டாக்கு திரும்ப குயின் வந்து F1கே வந்துடுறாரு. இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கிங்குக்கு முன்னாடி இருக்கிற இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு இந்த நைட்டுக்கு அட்டாக்கு. ஸோ அவர் கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டயக்னல்ஸ்லாம் வந்து வீக்காக இருக்குது. ஸோ இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல சிம்பிளாக அவருடைய நைட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறாரு. அவர் நைட்டை ரிட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ சிம்பிளாக பிளாக் வந்து அவருடைய நைட்டை வந்து அலைன் பண்ணுறாரு. இந்த கார்னரில் இருக்கிற நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு C6ல போகிறாரு. பட் ஸ்டில் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இந்த பானை வச்சு இந்த நைட் அட்டாக் பண்ணுறாரு. திருப்பி நைட் வந்து A5க்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல இப்போ அர்ஜுன் வந்து அவருடைய நைட்டை வந்து இந்த ஒரு சென்டர் ஆஃப் த ஸ்கொயருக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாரு. நைட் D2. இப்போ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நைட்டை வந்து இந்த ஒரு C5 ஸ்கொயருக்கு ப்ளே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ குயின் E2. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குயின் C4லேருந்து F1க்கு வராரு. திருப்பி குயின் வந்து E2க்கு வராரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவருடைய பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குயின் E2க்கு வந்தது முக்கியமான காரணம் இந்த ஒரு பானை வந்து பிளாக் புஷ் பண்ணிட்டாரு. இந்த ஒரு டயங்கல் இப்போ வீக் ஆயிருக்கு பாருங்க. ஸோ எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த ஒரு டயங்கலை நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா குயின் E2. இப்போ நைட் C5. ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நைட்டை சென்டரில் கொண்டு வராரு. ஒயிட்டும் அவருடைய நைட்டை சென்டரில் கொண்டு வராரு. இப்போ பிஷப் F8. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பிஷப்பை வந்து விட்டு கொடுக்க பிளாக்குக்கு வந்து மனசில்லை. அதனால பிஷப் வந்து F8லேயே போடுறாரு. இப்போ வந்து அர்ஜுன் இந்த இடத்துல F4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இது ஒரு அக்யூரேட்டான மூவ் கிடையாது. பட் இந்த F4 மூலிமா அர்ஜுன் வந்து ஒரு டயக்னலில் ஓப்பன் பண்ணுறாரு. கிங்குக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலையும் ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது இந்த டயக்னல் ஓப்பன் ஆகும், இந்த ஃபைலும் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து இந்த இடத்துல பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ பான் டெக்ஸ் பானு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுதா. இப்போ திருப்பி பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த ஒரு டயக்னல் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து அவருடைய F பானை வந்து புஷ் பண்ணி ஒரு பானையே பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு முக்கியமான டயக்னலில் இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து போடுறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த ஒரு பொசிஷன் வந்து ஈக்குவலாக இருந்தாலும் இது வந்து பிளாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பொசிஷன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிளாக்குடைய கிங் சேஃப்டி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பிளாக் எல்லா இடத்துலையும் ரொம்பவே பொறுமையாக யோசிச்சு தான் ப்ளே பண்ணணும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல பிளாக் வந்து டைமை வந்து பர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா குயின் G5 வந்து இப்போ ப்ளே பண்ணுறாரு. இந்த குயின் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா கிங் H1 ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ரூக் G1 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பிளாக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட் வந்து காத்துட்ருக்கு. இந்த இடத்துல இப்போ பிளாக் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். பிளாக் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் எடுத்துகிட்டு வந்து குயினை அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவருடைய பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. குயின் F1 வந்து ப்ளே பண்ணார். இப்போ ரூக்கால் இந்த ஒரு G1க்கு வர முடியாது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பியில் இருக்கிற ரூக்கை ரூக் B2 ப்ளே பண்ணி இந்த வழியாக கொண்டு வரலாம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக பிளாக் வந்து அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய சென்டரில் பான்ஸ் வந்து கனெக்டடாக இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் இருக்குது. ஸோ இந்த பானை வந்து டீவியேட் பண்ணி இந்த ஒரு பான் செயினையும் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் இந்த பான் சாக்ரிஃபைஸையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. D-Tech C6. இப்போ ரூக் E6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரூக் E6 மூலிமா இந்த ஒரு பானுக்கு அட்டாக்கு. பட் இந்த இடத்துல அர்ஜுன் காமாக என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து F3ல போகிறாரு. இப்போ பிளாக்கால் இந்த பானை எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. சப்போஸ் பிளாக் இந்த பானை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுன் இந்த இடத்துல பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டு ரூக்குக்கும் குயினுக்கும் ஒரு சூப்பரான 4 கொடுப்பாரு. இது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா பிளாக் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக லூசிங் பொசிஷன் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பானை இப்போ வந்து பிளாக்கால் எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த பானை வந்து இப்போ புஷ் பண்ணுறாரு. H5 ப்ளே பண்ணுறாரு. H5க்கு அப்புறமா இப்போ ரூக் B2. ஸோ ரூக் B2க்கு அப்புறமா பாருங்கள் நெக்ஸ்ட் ரூக் G2க்கு வரதுக்கான முயற்சி. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட் வந்து பிளாக்கு காத்துட்ருக்கு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் G7. ஸோ பிஷப் G7 மூலிமா இந்த ஒரு முக்கியமான டயக்னலில் இருக்கிற இந்த பிஷப்க்கு வந்து அட்டாக் கொடுக்குறாரு. ப்ளஸ் கிங்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி தராரு. பட் இந்த இடத்துல அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக அவருடைய சென்டர் பானை இப்போ புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல சென்டர் பானை புஷ் பண்ணி இந்த டயக்னலை கட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த பானை புஷ் பண்ணுறது மூலிமா நெக்ஸ்ட் நம்ம நைட்டை வந்து இங்கே ஒரு சூப்பரான இந்த D6 ஸ்கொயரில் போடலாம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு பிளாக்கால முடியாது.
அவருடைய நைட்டை இங்கே போட்டால் தான் இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ண முடியும். பட் அந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பான் வந்து இங்கே பெரிய தடையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா, பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் டெக்ஸ் F3, குயின் டெக்ஸ் F3, இப்போ குயின் G4. ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு பிளாக் வந்து கேமை சிம்பிளிஃபை பண்ண. பட் அர்ஜுன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய குயினை வந்து F1ல போடுறாரு. குயின் F1க்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக் G2 வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் இந்த பானை எடுக்க முடியாது. சப்போஸ் பிளாக் இந்த பானை எடுத்துட்டாருன்னா இப்போ ரூக் G2 வரும். திருப்பி நீங்கள் குயினை இங்கே போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நைட்டு அழகாக இங்கே போட்டு குயினுக்கு அட்டாக் வரும். திருப்பி நீங்கள் குயின் எடுத்துகிட்டு வந்து H7 ஸ்கொயரில் போட்டிங்கன்னா குயின் டெக்ஸ் F4 வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து பாருங்கள் ஏகப்பட்ட அட்டாக் இருக்குது. ஒயிட்டோடைய கிங் வந்து சேஃபாக இருக்கிறாரு. பிளாக்கோடைய கிங் அந்தளவுக்கு சேஃபே கிடையாது. அண்ட் ஒயிட்டோடைய எல்லா ஹெவி பீஸுமே பார்த்தீங்கன்னா கிங்கை நோக்கி தான் இருக்குது. அண்ட் இந்த 2 மைனர் பீஸும் பார்த்தீங்கன்னா கிங்கை நோக்கி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு அட்டாக்கை பிளாக்கால் தாங்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ரூக் டெக்ஸ் C6 பார்த்தீங்கன்னா பிளாக்கால் ப்ளே பண்ண முடியாது. அதே சமயத்தில் இந்த ஒரு ரூக்கை வந்து இங்கே வரவும் விடக்கூடாது. அதனால் இந்த இடத்துல இந்த பானை புஷ் பண்ணி ரூக் G2வை வந்து பிளாக் வந்து தடுக்கிறாரு. பட் இந்த இடத்துல இப்போ அர்ஜுன் என்ன ப்ளே பண்ணுறாருன்னா நைட்டை இப்போ இந்த ஒரு D6 ஸ்கொயருக்கு கொண்டு வராரு. நைட் D6 வந்ததுக்கப்புறமா பாருங்கள் இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு வீக்கான F7 ஸ்கொயருக்கு வந்து பிளாக் வந்து சப்போர்ட் தராரு. நெக்ஸ்ட் இந்த ஒரு பானையும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண விடாமல் இந்த ரூக் வந்து இப்போ தற்சமயத்துக்கு கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா ரூக் எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த ஒரு F2 ஸ்கொயரில் போகிறாரு. இந்த ஒரு பானுக்கு அட்டாக். இந்த பானை பார்த்தீங்கன்னா பிளாக்கால் காப்பாற்ற முடியாது. இந்த பான் அட்டாக் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த F7 ஸ்கொயருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக் வரும். அதனால் குயின் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு டிஃபென்சிவான ஒரு மோடுக்கு போகிறாரு பிளாக்கு. இந்த இடத்துல இப்போ ரூக் டெக்ஸ் பானு. இந்த ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல இருந்து கேமையை வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு F7 ஸ்கொயருக்கு பாருங்கள் ஏகப்பட்ட அட்டாக்கு. இந்த நைட் மூலிமா அட்டாக்கு. இங்கே குயினும் இந்த ஒரு ரூக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா கிங்கை நோக்கி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போஸ் பிளாக் வந்து அவருடைய ரூக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து மேற்கொண்டு டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா நம்ம வந்து நைட் F5 ப்ளே பண்ணலாம். திருப்பி இந்த ரூக்கு அட்டாக் வரும். திருப்பி நீங்கள் ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த பான் மாடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக இப்போ குயின் G2 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் G2 மூலிமா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செக்மேட்டும் த்ரெட்டன் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல குயின் G6 ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் G3 திருப்பி ப்ளே பண்ணலாம். ரூக் G3 மூலிமா பாருங்கள் திருப்பி இங்கே ஒரு அட்டாக்கு. ஸோ இந்த ஒரு அட்டாக்கை கண்டிப்பாக பிளாக்கால் தாங்க முடியாது. ஸோ இப்போ குயினும் அட்டாக்ல இருக்குது. குயினை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பின்னாடி இருக்கிற பிஷப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்டாக்கு. இந்த நைட்டு இந்த ரூக்கு குயினு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் பிளாக் வந்து இந்த ஒரு ரூக் டெக்ஸ் F3க்கு அப்புறமா இந்த கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மெஸ்ஸை வந்து போர்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பொசிஷனை வந்து உண்டு பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கோடைய கிங்கையும் வீக் பண்ணி அழகாக பிளாக்கோடைய கேம்ப்குள்ளே பூந்து கரெக்டான நேரம் பார்த்து இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து 5 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. 5 ரவுண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து அன்பீட்டன். ஸோ இதுக்கப்புறமா இந்த டோர்னமெண்ட்ஸில் வரப்போகிற ரவுண்டுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த கேமை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.